யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட ரஜிலாதேவி வல்லிபுரநாதன் இலங்கை தாதிய வரலாற்றில் தமிழர்கள் யாரும் எட்டிடாத உயரத்தில், அதாவது இலங்கையின் முதல் பெண் தாதிய பணிப்பாளராக கடமையாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். 1958 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் பிறந்த ரஜிலாதேவி யாழ் காங்கேசந்துறை நடேஸ்வரா கல்லூரியில் உயர்தரம் கற்று நாவலதிறந்த பல்கலைக்கழகத்தில் தாதிய பட்டப்படிப்பை முடித்தார். முதுகலைமானி பட்டத்தை இந்திய காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் தாதிய மேற்படிப்பு பட்டத்தினை கொழும்பிலும் பயின்றார். 1980ஆம் ஆண்டு தாதிய மாணவியாக தாதிய கல்வியை தொடர்ந்து 1983ஆம் ஆண்டு தாதிய உத்தியோகத்தராக கொழும்பில் நியமனம் கிடைத்த நிலையில் அக்கால பகுதியில் இடம்பெற்ற உள்நாட்டு கலவரம் காரணமாக 9 மாதங்கள் தற்காலிக சேவையை சம்பளம் பெறாமல் யாழ்ப்பாணத்தில் மேற்கொண்டார். 1984ஆம் ஆண்டு வவுனியா வைத்தியசாலையில் தாதிய உத்தியோகத்தராக கடமைகளை பொறுப்பேற்று 6 வருடங்கள் கடமையாற்றிய நிலையில் 1991ஆம் ஆண்டு யாழ் தாதிய கல்லூரியின் போதனாசிரியராக நியமிக்கப்பட்டு அதன் பின்னர் 2002ஆம் ஆண்டு தாதிய பயிற்சி கல்லூரியில் நியமனம் பெற்றார். 2008ஆம் ஆண்டு வவுனியாவில் கட்டப்பட்ட தாதிய கல்லூரியின் ஸ்தாபகராக நியமிக்கப்பட்டு 2 வருடங்களின் பின்னர் 2010ஆம் ஆண்டு மீண்டும் யாழ் தாதிய கல்லூரியின் அதிபராக நியமிக்கப்பட்டு 8 வருடங்கள் கடமையாற்றினார். அதன் பின்னர் 2018ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சின் தாதிய கல்வி பணிப்பாளராக இலங்கையில் உள்ள 16 தாதிய கல்லூரிகள் இவரின் கீழ் சிறப்பாக செயற்பட்டது. 2004ஆம் ஆண்டு தாதிய அதிபராக இருந்த போது அக்காலத்தில் இலங்கையில் ஏற்பட்ட சுனாமி பேரலை அனர்த்தத்தால் இலங்கையின் கரையோர பகுதிகள் பல பாதிக்கப்பட்டன. அக்கால பகுதியில் வடக்கில் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுகாதார வைத்திய சேவைகளை வழங்குவதற்காக 10 பேர் கொண்ட தாதிய குழுவினை மிக சிறப்பாக வழிநடத்தினார். வவுனியா தாதிய பயிற்சி கல்லூரியின் மாணவ மாணவிகளை முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை அழைத்து வருவதும் மாலையில் அவர்களை தங்கு விடுதிகளில் சேர்க்கும் வரை அவரின் கண்காணிப்பு இருந்து கொண்டே இருந்தது. அதே போன்று 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்த இடப்பெயர்வுகள் இடம்பெற்ற போது இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருந்த பொதுமக்களின் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்காக தாதிய மாணவர்களையும் உள்ளடக்கிய 90 பேர் கொண்ட சுகாதார குழுவை வழிநடத்தினார். காலையில் பொதுமக்கள் தங்கியிருக்கும் இடைத்தங்கல் முகாம்கள் ஒவ்வொன்றிற்கும் பேருந்துகளில் தனது சுகாதார குழுவை ஒவ்வொரு நாளும் அனுப்பி சுகாதார தேவைகளை நிறைவேற்றியதுடன் முகாம்களில் வாழ்ந்த மக்களின் சுகாதார தேவைகள் தொடர்பில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். 2018 காலப்பகுதியில் இலங்கையில் தமிழ் பெண் தாதிய பணிப்பாளராக சுகாதார அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்று இலங்கை முழுவதும் அவரது சேவையை சிறப்பாகவும் பொறுப்புடனும் வழங்கி வந்தார். அவரது காலத்தில் பயிற்றப்பட்ட தாதியர்கள் பலர் இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் இன்றும் தமது சேவைகளை வழங்கி வருகின்றனர். நான் செல்வி ரஜிலாதேவி வல்லிபுரநாதன். நான் 1980ஆம் ஆண்டு தாதிய மாணவியாக தாதிய கல்லூரியில் பிரவேசித்து 3 வருடங்கள் தாதிய டிப்ளோமா கற்க நெறியினை முடித்து தாதிய உத்தியோகத்தராக வவுனியா ஆதார வைத்தியசாலையில் எனது முதற் கடமையை பொறுப்பேற்று கொண்டேன். அங்கிருந்து உயர் கல்விக்காக நான் தாதிய பாடசாலை கொழும்பில் உள்ள தாதிய பாடசாலையில் தரம் 1 தாதிய போதனாசிரியர் போட்டி பரீட்சையில் தெரிவாகி அங்கு 1.5 வருட பயிற்சி பெற்ற பின்னர் தாதிய போதனாசிரியாக யாழ் தாதியர் கல்லூரிக்கு நியமனம் பெற்று 1991இல் வந்தேன். அதுவும் மிகவும் யுத்த கால பகுதி. 94இல் எமது தாதிய கல்லூரியும் போதனா வைத்தியசாலையும் இடம்பெயர்ந்து தற்காலிகமாக மந்திகை ஆதார வைத்தியசாலையுடன் இயங்கியது. எனவே அங்கும் எமது தாதிய கல்லூரியை ஒரு கோஆப்ரேட்டிவ் பில்டிங்கில் விடாது நடத்தி கொண்டிருந்தோம். பின்னர் மீண்டும் யாழ் போதனா வைத்தியசாலையுடன் பழைய இடத்துக்கு திரும்பி அங்கு தாதிய கல்லூரியில் மீள
கட்டடங்கள் யாவுமே மீளமைத்து திரும்பவும் இந்த தாதிய கல்லூரியை அதே இடத்துல தொடர்ந்து கொண்டிருந்தோம். பின்னர் 94ஆம் ஆண்டு பதில் அதிபராக எனது கடமையை பொறுப்பேற்றேன். அதன் பின்னரும் 2008ஆம் ஆண்டு வவுனியாவில் ஒரு புதிய தாதிய கல்லூரியை ஆரம்பிப்பதற்காக முதல் ஸ்தாபக அதிபராக அங்கும் சென்று தாதிய கல்லூரியை ஆரம்பித்து வைத்தேன். அதன் பின்னர் மீண்டும் தாதிய கல்லூரி யாழ்ப்பாணத்துக்கே அதிபராக கடமை புரிந்து கொண்டிருந்த வேளை 2018ஆம் ஆண்டு ஒரு அரிய வாய்ப்பு, அதாவது தாதிய கல்வி பணிப்பாளராக சுகாதார அமைச்சு கொழும்புக்கு நியமனம் பெற்று சென்றேன். இது வரலாற்றிலேயே முதல் ஒரு தமிழ் பெண் போனதுன்னு சொன்னால் இந்த பதவிக்கு அது நான் தான் என்பதை மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் கூறிக்கொள்கிறேன். முயன்றால் முடியாதென்று ஒன்றுமே இல்லை. நானும் மருத்துவ ஆக வேணுமென்ற கனவில் இருந்து திரும்ப அது கிடைக்காமையால் ஒரு தாதியாக உட்பிரவேசித்து அதில் உச்சம் தாதிய கல்வி பணிப்பாளர் என்ற பதவியை அடைந்துள்ளேன் என்பதை இவ்விடத்தில் கூறிக்கொண்டு எல்லோருமே முயன்றால் அவ்வாறான உயர் பதவியை அடைய முடியும் என்று கூறி இவ்விடத்தில், அதாவது எமது மகளிர் தினமாகிய மார்ச் 8 அனைத்து மகளிரும் இவ்வாறு பற்பல உயர் பதவிகளை பெற்று எல்லா சவால்களையும் முன்னெடுத்து, அதாவது இந்த பெண்களுக்கு நடக்கிற அந்த அநியாயங்கள் அவர்கள் எல்லாத்துக்கும் எதிர்த்து குரல் கொடுத்து வென்று சிறந்த பதவிகளில் இருக்க வேண்டும் என அனைவரையும் வாழ்த்தி எனது இந்த சிறிய அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.